ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா காரப்பொரி தானுங்க. அதுக்கு நான் வந்து துருவி வச்சுருக்கிற ஒரு கேரட் வந்து இந்த பொரி கூட சேர்த்திக்கிறேன். கேரட் வந்து துருவி நல்லா வந்து ஒரு துணியில் வந்து போத்தி வச்சுருங்க. அப்போ தான் இதில் இருக்கிற ஈரப்பதமெல்லாம் போகணும். இந்த மாதிரி நல்லா வந்து பொழு பொழுன்னு இருக்கணுங்க கேரட்டு. இல்லைன்னா நீங்கள் பொரியில் போட்டோன்னே ரொம்ப வதவதன்னு ஆயிரும் பொரி. அதனால் இந்த அளவுக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக பொழு பொழுன்னு இருக்குதுன்னு. இதோட ஈரத்தன்மை எல்லாமே போயிடணுங்க. அந்தளவுக்கு நல்லா போட்டுக்குங்க. கேரட்டுக்கு அப்புறம் நான் பெரிய வெங்காயம் ஒன்று வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேனுங்க. இதையும் சேர்த்திக்கலாம். இதையுமே நீங்கள் வந்து துணியில் கட்டி எடுத்துட்டிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். ஏன்னா வெங்காயத்தில் இருக்கிற ஈரப்பதமும் போயிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு பொரி வந்து வதன்னு ஆகாமல் இருக்குங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து செஞ்ச உடனே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லித்தலை கொஞ்சங்க. இது கூடயே வரமிளகாத்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூனுக்கு நீங்கள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்திக்குங்க. அடுத்ததுங்க, இது கூட கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துனிங்கன்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் பொரி மணமாக இருக்குங்க. இன்னொன்று வந்து நம்ம வரமிளகாத்தூள் சேர்த்துனதுனால இதோட காரத்தையெல்லாம் இது வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. அதனால கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறங்க இப்போ ஒரு பேனில் தாளிப்புக்கு நான் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமாக சட்னி கல்லைங்க. இது கூடயே நான் ஒரு 6-7 பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாங்க. இங்கே பாருங்கள், கடலை பூண்டு எல்லாமே நல்லா வணங்கிருச்சு. இப்போ எடுத்து இந்த தாளிப்பை நம்ம பொரிக்கூட சேர்த்திக்கலாம். இங்கே பாருங்கள், பொரிக்கூட சேர்த்தியாச்சு. இதை நல்லா இனி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம், எல்லா பொரியிலையும் கலங்குற மாதிரி. இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டாச்சு. பார்க்குறக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலராக பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா, பை பாய்.